வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். மேட் காரனடா ஒரு சாம்பியன்ஷிப்பை கொடுத்துட்டாராம். அதே மாதிரி ரோமன் ரெயின்ஸ்க்கு புதுசாக ஒரு சேனை தேவையாம், அதாவது ஒரு புதுசாக ஒரு டீம் தேவையாம். உமன்ஸ் வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் என்ன ஆகும், அண்ட் சாமி ஜெயின் ஹெவி வெயிட் சாம்பியன் ஆகிறத பற்றி ஒரு அப்டேட் அண்ட் மோர் ரெஸ்லிங் நியூஸை பற்றி தான் வீடியோ பார்க்க போகிறோம். மறக்காம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ண முடியுமா, தினமும் ரெஸ்லிங் செய்யல தமிழை தெரிஞ்சுக்கோங்க. மேட் காரனா, அதாவது ஜாக் ராய்டர் அப்படிங்கிற பேரில் டபிள்யூபிள்யூல முன்னாடி சண்டை போட்டவர் இப்போ மீண்டும் டபிள்யூபிள்யூக்கு வந்துட்டார்ல. அவர் இதுக்கு முன்னாடி டபிள்யூபிள்யூ வரதுக்கு முன்னாடியே GCWவில் சாம்பியன் இருந்தார். ட்ரிபிள் ஹெச் பார்த்தீங்கன்னா ஷாக்கிங்காக திடீர்னு தான் பார்த்தீங்கன்னா இவருக்கு ஆஃபர் பண்ணாராம். GCWவில் ஒரு பார்ட் டைமராக ஒர்க் பண்ணி அங்கே உள்ள வேர்ல்டு சாம்பியனாக இருந்தார். அது சின்ன ரெஸ்லிங் கம்பெனி தானே, அதனால் கான்ட்ராக்ட்லாம் போட்டுட்டு தான் சண்டை போடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இப்போ டபிள்யூபிள்யூ வந்ததுனால GCWவில் போய் சண்டை போட முடியாது. அதனால் அந்த சாம்பியன்ஷிப்பை அந்த கம்பெனிகிட்டே கொடுத்து நான் இதை அவங்கக்கிட்ட ஒப்படைச்சுக்கிறேன், இதுக்கப்புறமா இந்த கம்பெனிக்கு என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. PWI அதாவது ப்ரோ ரெஸ்லிங் இன்ஸ்டிடியூஷன், இவங்க சொல்கிற எல்லா விஷயமே பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். மேக்ஸிமம் இவங்க ஒவ்வொரு வருஷமும் டாப் 10 ரெஸ்லர்ஸ் அப்டேட்லாம் சொல்லுவாங்க. அந்த வகையில் ரோமன் ரெயின்ஸோட விஷயத்தை டபிள்யூபிள்யூ பார்த்திங்கன்னா ரொம்பவே கேர்லெஸ்ஸாக யூஸ் பண்ணுறதை பற்றியும் சொல்லியிருக்கிறாங்க. ரோமன் ரெயின்ஸ் ரெஸ்லிங் கெரியரோடைய ஒரு மிகப்பெரிய லெவலில் இருக்கிறாரு. அவளை வச்சு ஃப்யூச்சர் ரெஸ்லர்ஸை நீங்கள் உருவாக்கலாம், ஆனால் ரோமன் ரெயின்ஸை வச்சு நீங்கள் ஃப்யூச்சர் ரெஸ்லர்ஸை உருவாக்க மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. அதாவது இதுக்கு முன்னாடி ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா ஊசோஸை வச்சு த பிளட் லைன் அப்படிங்கிற டீமில் இருந்தார். அதில் சாமி ஜெயின் ஜாயின் பண்ணதுக்கப்புறமாக, சோலோ சிக்காவா ஜாயின் பண்ணதுக்கப்புறமாக அவங்களுடைய ஃப்யூச்சர் நல்லா இருந்தது. இப்போ சோலோ சிக்காவா தனியாக டீம் பண்ணிச்சார். சாமி ஜெயின் அதுக்கு முன்னாடி ரொம்பவே கேவலமான நிலைமையில் தான் டபிள்யூ இருந்தார். பிளட் லைனில் சேர்ந்ததுக்கப்புறமா இப்போ ஒரு நல்ல பொசிஷனில் டபிள்யூ இருக்கார். இப்படி பல விதத்தில் பிளட் லைனில் சேர்ந்தவங்க டபிள்யூவில் சாதிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ சிங்கிள் கரியரில் தோல்வியை தான் செஞ்சுட்டு இருக்காரு. PWI பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தில் 501வது இடத்த தான் ரோமன் ரெயின்ஸுக்கு கொடுத்துருப்பாங்க. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடிலாம் ரோமன் ரெயின்ஸ் டபிள்யூபிள்யூவில் நம்பர் 1 இருந்தார். டபிள்யூபிள்யூ மட்டும் இல்லை, உலகத்திலே நம்பர் 1 இருந்தார். இப்போ 501வது ஆளாக போயிட்டார். அதுக்கு காரணம் ரோமன் ரெயின்ஸை டபிள்யூபிள்யூ யூஸ் பண்ணாது தான். ரோமன் ரெயின்ஸை யூஸ் பண்ணணும், அவருக்கு ஒரு புதுசாக ஒரு டீம் கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் சொல்லியிருக்கிறாங்க. டீமா அது எதுக்கு, ரோமன் ரெயின்ஸ் தனியாக வந்தாலே போதும்பா, இதுக்கு முன்னாடி தான் ஊசோஸ் கூட சேர்ந்து பிளட் லைனில் இருந்தார். இனி வரும் காலங்களில் ரோமன் ரெயின்ஸ் ஸ்மாக் டவுன் பிராண்டுக்கு வருவாருன்னு சொல்லப்பட்டிருக்குது. அதுலேயும் ஊசோஸ் ஆளாக தான் இருப்பாங்க, ரோமன் ரெயின்ஸ் ஸ்மாக் டவுனுக்கு போவார்னு சொல்லப்படுது. அப்படி போகும் பட்சத்தில் ரோமன் ரெயின்ஸ் புதுசாக ஒரு டீம் ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ரோமன் ரெயின்ஸ் ஒவ்வொரு வாரமும் ஷோக்கு வரமாட்டேக்காரு. அவர் இல்லாத நாட்களில் ஒரு டீம் மெம்பர்ஸ் அதை ஃபில்லப் பண்ணணும். ஆமாம் கைஸ், கரெக்டாக. இதுக்கு முன்னாடி ஊசோஸ், சாமி ஜயன் மற்றும் சோலோ சிக்காவா இருக்கும்போது ரோமன் ரெயின்ஸ் இல்லாத நேரத்தில் ராவையும் ஸ்மாக்டவுனையும் அவங்க ரோமன் இருக்கிற மாதிரியே பாதுகாத்தாங்க. அதே மாதிரி ரோமன் ரெயின்ஸ்க்கு ஒரு டீம் இருக்கும் பட்சத்தில் ரோமனை பற்றி பேசுவாங்க. ரோமன் ரெயின்ஸ் ஆர்டர் கொடுத்தாரு, ரோமன் ரெயின்ஸ் இதெல்லாம் பண்ணாருன்னு சொல்லிட்டு ரோமனுடைய வார்த்தைகளை பேசுவாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ரோமன் ரெயின்ஸ் அந்த ஷோவில் இல்லாட்டாலும் இருக்கிற மாதிரி ரசிகர்களுக்கு ஒரு பின்பத்தை உருவாக்கும், ஒரு கண்ணாடி மாதிரி ஒரு பின்பத்தை உருவாக்கும். அதனால தான் சொல்கிறாங்க ரோமன் ரெயின்ஸ் கண்டிப்பாக ஒரு டீம் ஃபார்ம் பண்ணணும்னு. ரோமன் ரெயின்ஸ் கூட இருந்த ஊசோஸில் இருக்கிற ஜே ஊசோ இதன் மூலியமாக ஹெவி வெயிட் சாம்பியன் ஆனார். சோலோ சிக்காவா டீம் ஃபார்மே US சாம்பியன் வின் பண்ணார். சாமி ஜெயின் ஆஃப்கோர்ஸ் டாக் டீம் சாம்பியன், இன்டர்கான்டினென்டல் சாம்பியன், US சாம்பியன்ஷிப் போட்டு நிறைய டைட்டில் வின் பண்ணியிருக்காரு. இதே மாதிரி ரோமன் ரெயின்ஸ் ஒரு நியூ டீமை இதுக்கப்புறமா உருவாக்குனா அவங்களும் இதே மாதிரி புது டீம் உருவாக்கலாம், அவங்க ஃப்யூச்சர் ஆஃப் தி ரெஸ்லராக ஆகலாம். அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஊசோஸ் ஆல்ரெடி பெரிய சாதனை பண்ணிட்டாங்க, இதுக்கப்புறமா ரோமன் ரெயின்ஸ் கூட இருக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. ஆனால் ரோமன் ரெயின்ஸ் ஒரு புது டீம் உருவாக்கும் பட்சத்தில் அவங்கள வச்சு ஃப்யூச்சர் ஆஃப் த ரெஸ்லிங் கம்பெனி நல்லா கொண்டு போகலாம். மேபி ரோமன் ரெயின்ஸ் கூட கொஞ்ச நாள் இருந்துட்டு அவங்க பிரேக்கப் பண்ணிட்டு போனால் கூட வருங்காலங்களில் அவங்களுடைய கெரியர் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. ட்ரிபிள் ஹெச் இதை ஒழுங்காக பண்ண மாட்டேக்காருல்ல, அதை தான் குட்டி காட்டியிருக்கிறாங்க. ட்ரிபிள் ஹெச் என்ன தான் சொன்னாலும் சரி, உலகத்திலேயே நம்பர் 1 வெப்சைட்டான ப்ரோ ரெஸ்லிங் இன்ஸ்டிடியூட்டே அட்வைஸ் பண்ணாலும் சரி, இல்லை நாங்கள் ரோமனை வீணாக தான் யூஸ் பண்ணுவோம், டபிள்யூபிள்யூ நான் இருக்கிற வரைக்கும் வளர விட மாட்டேன் அப்படிங்கிற
பொசிஷன்லேயே ட்ரிபிள் ஹெச் இருக்கார். எனக்கு தெரிஞ்சு ட்ரிபிள் ஹெச் கூடிய சீக்கிரம் WWE போனால் நல்லா இருக்குங்க. ஏன்னா அவர் பண்ணுற வேலை ஒவ்வொன்றும் இருக்குதே, எப்பா தாங்க முடியல. இதுக்கு வின்ஸ் மெக்மனே பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஒரு காலத்தில் வின்ஸ் மெக்மன் இருக்கும் போதெல்லாம் ட்ரிபிள் ஹெச் வரமாட்டாரான்னு தோணும். இப்போ தான் தோணுது அதுக்கு பழசே பரவாயில்லன்னு. சமி ஜெயின் 2026 கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சாம்பியன்ஷிப்பை வின் பண்ண போகிறாராம். சமி ஜெயின் சமீபத்தில் கொடுத்த ஒரு ஸ்பீச் பல பேரை கண் கலங்க வச்சுருக்குது. அதான் அங்கே ஸ்மாக்டவுனில் பேசியிருப்பார்ல, நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட பலப்பட சொல்லிட்டேன் அது என்ன பேசினார்னு. அதாவது தான் பையன் வந்து சாட்டர்டே நைட் இவெண்ட்டை டிவியில் பார்க்கும்போது இவரும் டிவியில் பார்த்தாராம். அப்போது ஜான்சனா யாருப்பா அப்படின்னு கேட்கும்போது, ஜான்சனா அதாவது பாப்பா அப்படின்னு தான் கூடுவாங்களாம். பாப்பா ஜான்சனா யார் பாப்பா அப்படின்னு கேட்கும்போது, இந்த பாருப்பா ஜான்சனா அப்படிங்கிறது ஒரு 17 டைம் சாம்பியன், இவர் ஒரு லெஜண்ட், 17 டைம் வேர்ல்டு சாம்பியன். அப்படியாப்பா அப்போ நீங்கள் அப்படின்னு கேட்கும்போது என்னால் பதில் சொல்ல முடியலை. ஏன்னா நானும் ஒரு ரெஸ்லர், ஜான்சனை கூட பயணிச்சிருக்கேன், நான் கூட சண்டை போட்டுருக்கேன். நான் என்னால் ஒரு தடவை கூட ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் வின் பண்ண முடியல, அதை நினைக்கும் போது வருத்தமாக இருது அப்படிங்கிற மாதிரி எமோஷ்னலாக பேசியிருப்பார். அண்ட் WWE பார்த்தீங்கன்னா இனி வரும் காலங்களில் சாமி ஜெயினை கன்சிடர் பண்ண போகிறாங்களாம். சாமி ஜெயின் வேர்ல்டு சாம்பியனோ அல்லது அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பையோ 2026 வெற்றி பெற வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்குது. ஆல்ரெடி சவுதி அரேபியாவில் பார்த்தீங்கன்னா ராயல் ரம்பல் நடக்கிறதுனால ஒரு முஸ்லீம் ரெஸ்லரை வெற்றி பெற வச்சா அங்கே உள்ள ஆடியன்ஸ் வந்து சந்தோஷப்படுவாங்கன்னு எதிர்பார்க்குறாங்க. அண்ட் சாமி ஜெயினுக்கு சவுதி அரேபியாவில் மட்டும் இல்லை எல்லா இடத்துலையும் ரசிகர்கள் இருக்கிறாங்க. அவரும் வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட தான் செய்கிறாங்க. என்ன அதுக்கான நேரம் தான் இப்போ ஏதுவாக இல்லை. மேபி 2026 சம்மர் ஸ்லாமுக்கு அப்புறமாக அந்த டைமில் இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை, மேபி சம்மர் ஸ்லாமுக்கு அப்புறமா கொடுக்கலாம். மீண்டும் இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் யூஎஸ் சாம்பியன்ஷிப்புக்கு பதிலாக ஒரு வேர்ல்டு டைட்டிலையோ அல்லது யூனிவர்சல் டைட்டிலையோ 2026 வெற்றி பெறுவார் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு முஸ்தஃபா அலி அப்படிங்கிற ரெஸ்லரை பற்றி தெரியும். இப்போதைக்கு அவர் TNA ரெஸ்லிங் கம்பெனியில் சண்டை போட்டுட்ருக்காரு. அவர் சமீபத்தில் பார்த்திங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனைலாம் வந்துட்டு இருக்குல்ல, அதில் இந்தியாவுக்கு சப்போர்ட்டாக இல்லை பாகிஸ்தானுக்கு சப்போர்ட்டான்னு சொல்லும் போது ஒரு டீட்டெயிலான விளக்கத்தை சொல்லியிருக்காரு. ஒரு டிஷர்ட்டை போட்டுட்டு ஐ ஆம் த இந்தியன், ஐ ஆம் த பாகிஸ்தானி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. என்னப்பா அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி இவர் ரெண்டு நாட்டையும் லிங்க் பண்ணிட்டார். இது தப்பான்னு கேட்டிங்கன்னா தப்பெல்லாம் கிடையாது. ஆக்சுவலி ஒரு காலத்தில் 2 நாடு ஒன்றா தான் இருந்து அதுக்கப்புறம் பிரிஞ்சிருச்சு. முஸ்தஃபா அலியுடைய அம்மா வந்து ஒரு இந்தியன். ஆமாங்க, முஸ்தஃபா அம்மாவுடைய அம்மா வந்து ஒரு இந்தியன், அவங்க அப்பா தான் ஒரு பாகிஸ்தானி. ஸோ அவர் ஒரு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பிறந்த ஒரு குழந்தை. நேட்டிவிட்டி பார்த்தா நம்ம 2 நாட்டுக்கும் சொந்தக்காரர் தான் முஸ்தஃபா அலி. ஸோ அவர் 2 நாட்டையும் கண்டிப்பாக தரக்குறைவாக பேச முடியாது. அதை தான் பார்த்தீங்கன்னா லிங்கின் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எனக்கு என்னமோ தப்பாக தோணலைங்க, உங்களுக்கு என்ன தோணுது? நேற்றுக்கு வீடியோ போட்டதில் நிறைய பேர் கமெண்ட் கேட்டிங்க, ஆன்சரை பற்றி பார்க்கலாம். WWE டிவியில் வருமா? வரதுக்கு வாய்ப்பு இல்லை. சாட்டர்டே மெயின் ஈவெண்ட் வந்து ஜனவரி மாதம் 23 நடக்கல, அதை டிவியில் சோனி ஸ்போர்ட்ஸ் நெட்வொர்க்கில் பார்க்கலாம். நான் இதை கொஸ்டினை நான் கேட்டிருந்தேன், நிறைய பேருக்கு கேட்டிருக்காங்க, அதே மாதிரி இவரும் கேட்டிருக்காரு. நான் ஆன்சர் பண்ணப்படுறது கிரேசன் வலர், நம்ம ஆஸ்தின் தேவி டேக் டீம் பார்ட்னர், அவரும் விஷன் டீமில் ஜாயின் பண்ணுவாரா? வாய்ப்பு இல்லை ப்ரோ. அவர் நியூ டே டீமில் சொம்பு அடிச்சிட்டு இருக்காரு ப்ரோ. டாப் 10 பெஸ்ட் ரெஸ்லர் ரஸ்லிமினியாவை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. டாப் 10 பெஸ்ட்டு ரஸ்லிமினியாவை பற்றியா? கண்டிப்பாக பேசுகிறேன். அண்ட் அதே மாதிரி ப்ரோ ஓல்டு சேனலில் வீடியோ மாதிரி போடுங்க, பயோகிராஃபி, டாப் 10 வீடியோஸ் மற்றும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் போடுங்க, ரஸ்லிமினியா ரிவ்யூ அதை மாதிரி போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக போடுறேன், சரிங்களா ப்ரோ?